Alex, good morning. Good morning, Amrita. Okay, இன்னைக்கு வந்து சண்டே, அதனால நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான சூப்பரான டாபிக் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Exactly. நான் நேத்து வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். என்ன நடந்துச்சுன்னா நேத்து நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப தூரத்துல இருக்காரு, அவர் வந்து இந்தியால சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, நம்ம இந்தியால என்ன நடக்குது, அவங்க ஊர்ல என்ன நடக்குது, சோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன நடந்திருக்கு, அதாவது அவங்க எங்கெங்கெல்லாம் சுத்துனாங்க, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, எவ்வளவு தூரம் நம்ம போறோமோ அவ்வளவு கனெக்டிவிட்டி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம டெய்லி ஒருத்தர் வந்து நாட்டு நடப்பு தெரியாம அவங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே இல்லை. ஓகே. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அண்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், அதுக்கு கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி. ஓகே அலெக்ஸ், நீங்கள் ஒரு சூப்பரான டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து டெய்லி நம்மளே வந்து அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு சூப்பரான சோர்ஸாக இருக்குது இல்லையா? எஸ் டெஃபினெட்லி. அதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னோட வீட்டில் எங்கள் டேடி வந்து காலையில் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிப்பார். அவர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணிக்குவார். ஓகே, அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஹேபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி உலக நடப்புகள் தெரியறது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான குட் மார்னிங் கூட சொல்லலாமா? சொல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்ற அமேசிங் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எங்கே தெரியுமா போகுது? டேரக்டாக ஜூலியஸ் சீசர் இருக்கார் இல்லையா, அவரோட சமயத்துக்கு போகுது. ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணாரா, அவருடைய ஒரு சூப்பரான ஐடியாவை வந்து அவர் நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாராம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன்ல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன், அன்னைக்கு அவங்க கூட நடந்த இன்ஃபர்மேஷனோ இல்லை நாட்டில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையோ வந்து ஸ்டோன்ல கார்வ் பண்ணி அதை வந்து பப்ளிக் டிஸ்பிளேக்கு வச்சிருவாங்களாம். ஸோ வரப்போற பப்ளிக் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து, ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே பெருசாகி நாளடைவில் வந்து நியூஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் அண்ட் ஆரிஜின் சொல்லலாம். ஓகே அலெக்ஸ், ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய நல்ல நேரம், யமகண்டம், ராகுகாலம், குளிகன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது சூரியோதயம். இன்று 8/2/2015 ஞாயிற்றுக்கிழமை, ஜெயவருடம் தை மாதம் 25ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:19 ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, திதி பகல் 12:52 வரை சதுர்த்தி, பிறகு பஞ்சமி. அஸ்தம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ஓகே அலெக்ஸ், நீங்க வந்து நியூஸ் பேப்பர் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேர்ல்ட்லயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிஷர் வந்து நம்ம இந்தியா தான். ஓ, அப்பனா பாத்தீங்கன்னா கரெக்டா பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம நியூஸ் ஹேபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுலயும் வந்து குறிப்பா நம்ம சென்னையில அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேப்பருக்கு மட்டுமே 14 lakhsக்கு மேல வந்து சர்க்குலேட் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு பேப்பருக்கே வந்து 14 lakhs மேலே சர்க்குலேட் ஆகுதுன்னா, அப்போ சென்னையில் வந்து நியூஸ் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ எத்தனை பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க சார், இது உண்மையாகவே வந்து பெருமைக்கூடிய ஒரு விஷயம் தாங்க உண்மையாகவே. ஸோ இந்த கண்டென்ட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரப்போ ஒரு செக்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மியூசிக் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சங்கீத ஜாம்பவான்கள்லாம் வந்து அழகான இசையை நம்மளுக்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது சங்கீத ஸ்வரங்கள்.
அமிர்தா, இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்ற வேர்டு வந்து எப்போ காயின் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியாது. ஓகே, நானே சொல்லிடுறேன். 1667 தான் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் பப்ளிஷிங் புக் வந்து நியூஸ் பேப்பர் தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1666. எஸ், 1667. 1667. எஸ், 1667. ஓகேவா? ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூஸ் பேப்பர் இந்த கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ்க்கு முன்னாடியே யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்ஃபேக்ட் வந்து அவங்க தான் நடைமுறைக்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஜூலியஸ் சீசர். அது மாதிரி யூரோப்பில் வந்து 1607 1602 வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளடைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர்ன்ற வார்த்தையே வந்திருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இன்வென்ட் பண்ணிடுவோம், ஆனால் அதுக்கு பேர் வைக்க மாட்டோம், ரொம்ப நாள் கழிச்சு தான் வைப்போம். சோ அவங்க வந்து அப்ப பேர் வைக்காமலே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நியூஸ் பேப்பர். சம்திங் எல்ஸ், ஏதாவது வேற ஏதாவது கூப்பிட்டுருக்கலாம், வேற ஏதாவது ஒரு நேம்ல அழைச்சிருக்கலாம், ஒருவேளை யூரோப்பியன் லாங்குவேஜ்ல கூப்பிட்டுருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா வந்து நம்ம நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அழைக்கப்படுது இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம நாளுடைய ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு மட்டும் இல்லாம 12 ராசிக்கான ராசி பலன்களையும் ரொம்பவே அழகா எடுத்து சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் தேதி 2ஆம் மாதம் 2015ஆம் நாள், தை மாதம் 25ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஓய்வாக எடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் ஒவ்வொரு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசியுடைய பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வான நாளாக என்றாலும் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக உத்தியோக பிராப்தம் காணப்படும். அது கண்டிப்பாக மனசலர்ச்சியுடன் அயற்சியுடன் இல்லாமல் நல்ல நாளாக இன்றைய நாள் அதற்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஓய்வு இந்த நாளில் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயமும் அனுகூலமும் நல்ல பேரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பயணங்கள் வந்தால் தள்ளி போடாமல் உடனடியாக எடுத்துக்கொள்வதும், கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதும், கடல் கடந்த பயணங்களுக்கு ஆயத்தப்படுத்துவதும், அதற்குண்டான பொருள்களை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்று முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் எதிர்காலத்தில் பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல ஜெயம் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி குறைபாடு இருந்த அமைப்பு நிச்சயமாக மாறும். அதே சமயம் பிள்ளைகளுக்குடன் உங்களுக்கும் சாதாரண ஒரு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் இன்றைய நாள் ஏற்படுத்திவிடும். எனவே அந்த விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக நல்ல விஷயத்தை அனுகூலத்தை எல்லா விஷயத்திலும் தந்தாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியமும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எந்தவித இடைவெளி இல்லாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்கனவே உங்களுடைய ஒரு கையெழுத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய நாளாக காணப்பட்டிருந்த அமைப்பில் இன்றைய நாளில் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாரிடத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை போய் சந்தித்து உங்களுடைய குறைகள் உங்களுடைய பிரச்சனைகளை மனமிட்டு பேசிவிட்டு வாருங்கள். அந்த பிரச்சனை பெரிதாகாமல் இருக்கும். அதே சமயம் யாரையும் ஏளனப்படுத்துவதோ கோபப்படுத்துவதோ கேலி செய்வதோ கூடவே கூடாது. குறிப்பாக இரத்த பந்த உறவுகள் தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாய் தந்தையருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே மிதுன ராசிக்காரர்கள் வெளிவட்டாரமாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களாக இருக்கட்டும், மிக கவனமாக இந்த நாளே ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தவித கேளிக்கை மற்ற விஷயங்கள்லாம் வேண்டாமல் தவிர்ப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நிச்சயமாக வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலும் மேலதிகாரிகள் அழைப்பு ஏதாவது காணப்படும். அதை கோபப்படாதீர்கள், அலட்சிப்படாதீர்கள்.
உங்களுடைய பர்ஃபெக்ஷனால் அவர்கள் பிடித்தானால் உங்களை கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக சென்று விட்டுவார்கள். அது மூலமாக மிகப்பெரிய ஆதாயமும் அனுகூலம் பெற்றுத்தரும். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், அனுகூலத்தை பிராப்தத்தை எதிர்நோக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு இன்று அதற்குண்டான சீரும் சிறப்பும் பெறுவதுடன் நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வருவதுடன் ஏற்கனவே இன்று நாட்களாக முடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இன்று நிச்சயமாக பலரால் உங்கள் நல்ல நட்பால், நல்ல உறவால் முடிவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படும். சுபகாரியத்திற்குண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதனால் சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் சிறிது குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏதேனும் ஒரு விஷயங்கள் குடும்பத்தாருடன் சென்று உறவினர் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த நீண்ட நாள் விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடன் பொழுதை கழிப்பதற்கு ஈடுபடுங்கள். அது பெரிய அளவு சந்தோஷத்தை உங்களுக்கும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய ஒரு நல்ல நண்பர்களோ நல்ல உறவினர்கள் வீட்டுக்கோ செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பரவசப்படுத்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நிச்சயமாக பல விதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். தேவையில்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத சாதாரண பிரச்சனைக்கு பேசி அது பெரிதாக்கி நல்ல ஓய்வு நாளை கெடுத்து விடக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் ஒரு விதமான கோபமோ, இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடன் இருக்கின்ற குடும்பத்தினர் உங்களுக்காகவே வாழுகின்றவர்கள் என்பதையும் நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் கூட எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்நோக்கிறது. இந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷன் என்று எல்லோரும் எதிர்நோக்கினால் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்தாலே போதும். எனவே ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஓய்வு நாளை நல்ல விதத்தில் கொண்டாடுங்கள். நீண்ட நாட்களாக செல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு மனதாரவுடன் குடும்பத்தாருடன் சென்று விட்டு வாருங்கள். பெரிய அளவு மன நிம்மதியும் மனபாரமும் குறையும். அந்த அமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்தால் புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பலவித தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தாருடன் சென்று நல்ல உணவு அருந்துவதோ நல்ல ஏதேனும் ஒரு பொருள்கள் வாங்குவதோ போன்ற விஷயங்கள் இன்று முக்கியத்துவம் பெறும். நிச்சயமாக ஒரு சுப செலவுகள் காணப்படும். குடும்பத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சுப செலவுகளுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சியாக இன்றைய நாள் ஏற்படக்கூடிய சேமிப்பு பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். துலா ராசிக்காரர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது போல் கடல் கடந்த உறவினர்கள் நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்குண்டான நல்ல செய்திகளும் ஏற்படும். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஓய்வு நாளாக காணப்படுகிறது. அந்த அதிர்ஷ்டம் மூலியமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நிச்சயமாக சந்தோஷம் பெறுவீர்கள். நல்ல மனிதர்களை சந்திப்பது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, வீடு வாங்குவது, வீடு விற்பது போன்ற நல்ல விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, வீடுக்குண்டான பொருள் சேர்க்கை ஏற்படுவது, நீண்ட நாட்களாக வீட்டில் இந்த விஷயம் தடைப்பட்டே போய்கொண்டிருந்து வருத்தப்பட்டிருந்த அமைப்பு மாறி சந்தோஷ அமைப்பு அனுகூலம் பெற்று தருவது, எடுத்த காலத்தில் ஜெயமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் ஓய்வு நாளில் கூட நீங்கள் உழைக்கக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் அந்த உழைப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நிச்சயமாக உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு எடுக்கலாம் என்று இன்று நினைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்திற்கு நிமித்தமாக வீட்டில் இருந்தாலும் அதற்குண்டான பணியை செய்யக்கூடிய நாளாக காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் செய்யுங்கள். பழைய எல்லா விதமான முடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இன்று உட்கார்ந்து முடிப்பேன் என்று தீர்மானம் எடுத்து முடித்து கொள்ளுங்கள். அது எதிர்காலத்திற்கும் நாளைக்கும் பெரிய அளவுக்கு நல்லதையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். சோம்பலால் தேவையில்லாத வீணாக பேசி கொண்டிருப்பதோ வீணாக செய்த காரியத்தை செய்து கொண்டிருப்பதோ தவிர்த்து விட்டு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு இஷ்டமான தெய்வத்திற்கு சன்னிதானத்துக்கு காலையிலே சென்று விட்டு ஆரம்பிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பெரிய அளவு அனுகூலத்தையும் உங்கள் மீது இருந்த அவநம்பிக்கை மற்றவர்களுக்கு இருந்த அமைப்பை மாற்றி புத்தம் பொலிவுடன் ஏற்படுத்துவதற்கு உண்டான சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே 7.5 சனியில் இருந்த
அமைப்பில் முதல் சனியில் இருக்கிறீர்கள். எனவே இந்த அமைப்பில் அதிக சோம்பல்துவம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் கூட சுறுசுறுப்புடன் எப்படி தேனீக்கள் போல் எறும்புகளைப் போல் சுறுசுறுப்பை பின்பற்றுங்கள். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் பாதுகாக்க அரணாக அது விளங்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜெயம், அனுகூலம், சந்தோஷ அமைப்பு, அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள். சுப செலவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் எடுத்து வரக்கூடிய சுப செலவுகளுக்கு உண்டான செலவினங்கள், அதற்குண்டான பொருட்கள் வாங்குவது, விற்பது, நல்ல மனிதர்களை சந்திப்பது, புக் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு ஓய்வில்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய குடும்ப சுபகாரியங்களுக்கு இன்றைய திட்டமிடுதல், குடும்பத்தாருடன் கலந்து பேசுவது, பெரியவர்களை சந்திப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெற்றோருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு, கண்டிப்பாக தந்தையாருடன் வாக்குவாதங்கள் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை இந்த ஓய்வு நாளில் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நிச்சயமாக எவ்வளோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் பிறகு பார்த்து கொண்டு குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முயற்சிக்கு இன்று முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போன்ற விஷயங்கள்லாம் தள்ளி கொண்டு போனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல விதமாக இருந்து நல்ல மனதை ஆயாசப்படுத்துங்கள். தேகப்பயிற்சி, வேர்வை ஒளிய தேகப்பயிற்சியில் ஈடுபடுங்கள். புத்துணர்வு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம அமைப்பு உள்ளதனால் கேளிக்கை போன்ற விஷயங்களெல்லாம் ஏறக்கட்டி விடுங்கள். புதிதாக நண்பர்கள் கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தாருடன் ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்வதோ வருவதோ, கேளிக்கை போன்ற விஷயங்களோ, குடும்பத்தாருடன் இருக்கிற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் இருந்தாலும் வீணாக இன்று சந்திராஷ்டிரமத்தினால் தேவையில்லாத அவர்களை கடித்து கொதறுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இறுதி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், அனுகூலம், சந்தோஷ அமைப்பு, புதிய அமைப்பு, புதிய விஷயங்கள், சுபகாரிய தடைகள், சுபகாரியத்திற்காக பண அமைப்புகள், பண செலவுகள், போய் கடன் வாங்குவது, சுபகாரியத்திற்காக புதிய முயற்சிகள், சுபகாரியத்துக்காக ப்ராஜெக்ட் போடுவது, புதிய மனிதர்களை சந்திப்பு, நல்ல மனிதர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான அமைப்பு. வெளிவட்டாரத்தில் ஏற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் அதிக முக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பது மிக முக்கியம். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதனால் அந்நியர் தலையீடு உங்கள் குடும்பத்திலோ நீங்கள் பிறர் குடும்பத்திலோ தலையீடு இன்று கூடவே கூடாது. யாருக்கும் ஆலோசனை கூறுகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஆலோசனைக்காக ஆட்கள் தேவைப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே அலெக்ஸ், அடுத்ததா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க சொல்ல போறீங்க? இது இன்ஃபர்மேஷன் அப்படின்றத விட இது ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எப்படி பண்ணுறேன்னா, நான் அந்த கண்டென்ட்டை சொல்கிறேன், நீங்களே வந்து டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் என்னதான் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் நியூஸ் பேப்பர் நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து சம்வேர் வந்து நம்ம நேச்சரை வந்து பாதிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எஸ், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஆனாலும் அந்த நியூஸ் பேப்பர் செய்யணும்னா நம்ம வந்து நிறைய மரங்களை வெட்ட வேண்டியதாக இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல்ன்ற விஷயம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயம், அதாவது பேப்பரை யூஸ் பண்ணாமல் உங்களால் வந்து நியூஸ் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபார்ம் வந்து அழியாமல் அந்த பேப்பரை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது. ஏன் நான் இதை தெரியுமா சொல்கிறேன் உங்களுக்கு? கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்த நியூஸ் பேப்பர்ஸை திருப்பி ரீசைக்கிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ் பேப்பரை திருப்பி மரமாக மாற்றிட்டீங்கன்னா லிட்ரலி 2500 கோடி மரங்களை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சண்டே நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5 லட்சம் ட்ரீஸை வெட்டினா தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷாக பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நம்ம மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுவும் இல்லாமல் நியூஸ்ன்ற ஃபார்ம் அழியவும் கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து இது ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நியூஸை வந்து டேப்லெட்ஸ்லையோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையோ நம்ம மாற்றிக்கிட்டு அதையும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மரங்களை வந்து நம்ம வெட்டவும் வேணாம் இல்லையா? டெஃபினெட்லி, கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் இருக்கிற அர்த்தமுள்ள ஆழமான விஷயங்களை ரொம்பவே அழகாக எடுத்து சொல்ல வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம்.
அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் நமது ஆன்மீக மரபு உண்மைகளை ஆராய்ந்து தெளிய வேண்டும், அதுதான் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதற்குள்ள, வாழ்வின் சரியான பொருளை உணர்வதற்குள்ள வழி என்று உரத்து தெரிவிக்கிறது. அதை இன்று பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை என்ன என்று ஆராய்ந்து அறிந்து அந்த உண்மையை பின்பற்ற வேண்டும். ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் உலகியல் ரீதியான பல விஷயங்கள் தெரியாத அச்சடர்களாக இருந்துவிடக்கூடாது என்று பரமஹம்சர் கருதுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய அடியவர் ஒருவரிடம் ஒரு பாத்திரம் வாங்கி வர சொன்னார். அந்த அடியவர் போனார், பணம் கொடுத்து பாத்திரம் வாங்கினார், திரும்பி வந்தார். பரமஹம்சர் அந்த பாத்திரத்தை சோதித்து பார்த்தால் அதில் ஒரு சின்ன பொத்தல் இருந்தது. நீ பொத்தல் உள்ள பாத்திரத்தை வாங்கி வந்து விட்டாயே என்று அந்த அடியவரிடம் பரமஹம்சர் கேட்டார். அதற்கு அந்த அடியவர் சொன்னார், நான் இந்த கடைக்காரனிடம் போனேன், இந்த பாத்திரம் வாங்குவதற்கு முன்பாக எங்கிருந்து வருகிறாய் என்று அவன் கேட்டான். பரமஹம்சரிடமிருந்து வருகிறேன் என்று நான் சொன்னேன். உடனே உங்களை பற்றி பேச்சு வந்தது. உங்களை பற்றி பேச்சு வந்தால் இயல்பாக ஆன்மீக சிந்தனைகள் எழும், ஆன்மீக சர்ச்சைகள். அவன் நிறைய ஆன்மீகம் பேசினான். நானும் அவனுடன் சந்தோஷமாக ஆன்மீக விஷயங்களை பேசி கொண்டிருந்தேன். அப்படியே பணம் கொடுத்து இந்த பாத்திரத்தை வாங்கிய பொழுது பாத்திரத்தை ஆராயாமல் வாங்கி வந்து விட்டேன். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பொத்தல் உள்ள துளை உள்ள பாத்திரம் வந்துவிட்டது என்று அந்த அடியவர் வருத்தப்பட்டார். அதற்கு பரமஹம்சர் சொன்னார், முட்டாள்தனமாக பேசாதே. நீ ஆன்மீகம் பேசினா என்பது சரி, அவன் ஆன்மீகம் பேசினான் என்பதும் சரி. ஆனால் ஆன்மீகம் பேசினால் உலகியல் அறிவை தொலைத்து விட வேண்டுமா என்ன? நீ ஒரு பாத்திரம் வாங்குகிறாய், உனக்கு இறைவன் மூளை கொடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்திற்கு நீ தொகை கொடுத்து அதை வாங்குகிற போது அந்த பாத்திரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தல்லவா வாங்க வேண்டும். நீ முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டு கடைக்காரன் ஆன்மீகம் பேசினான் என்றெல்லாம் இப்படி சமாதானம் சொல்லாதே என்று பரமஹம்சர் சொன்னதாக பரமஹம்சருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதி சாரதானந்தர் தெரிவிக்கிறார். எனவே ஆன்மீகம் என்பது உண்மைகளை உலகியல் ரீதியாகவும் ஆராய்ந்து தெளிவது தானே தவிர உண்மைகளை ஆராயாமல் மேம்போக்காக வாழ்க்கை நடத்துவது ஆன்மீகவாதிகளின் வாழ்க்கை ஆகாது. உண்மைகளை சரியாக ஆராய்ந்தால் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும். ஆனால் உண்மையை சரியாக ஆராயாததால் எண்ணற்ற துன்பங்கள் எப்படியெல்லாம் நேர்ந்தன சீதைக்கும் சரி, ராமனுக்கும் சரி, இலக்குவனுக்கும் சரி என்பதை இராமாயண கதை ஒரு சம்பவத்தின் மூலம் தெளிவாக காட்டுகிறது. அந்த மான் வந்தது தங்க மான், பொன் மான். மாரீச்சன் மானாக வடிவமைத்து வந்தான். ராமன் அண்ணன், லட்சுமணன் தம்பி. சீதை ஆசைப்பட்டாள். சீதைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த மானை உண்மையான மான் என்று அவள் நம்பிவிட்டாள். அப்போது தம்பி லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்? அவன் பார்க்கிறான், ஆராய்கிறான், அதனுடைய இயல்புகளை பார்க்கிறான். பொதுவாக மானை பார்த்து பறவைகள் பயப்படாது. ஆனால் அந்த வஞ்சக மான் வந்ததும் மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் சிறகடித்து வெளியே பறந்து செல்வதையும் அஞ்சுவதையும் பார்க்கிறான். முயல் போன்ற விலங்குகள் பதறி ஓடுவதை பார்க்கிறான். புலியை பார்த்து மிரள வேண்டிய விலங்குகள் ஒரு மானை பார்த்து ஏன் மிரள வேண்டும்? அப்படியானால் மனிதர்களுக்கு தெரியாத உண்மையை பறவைகளும் மிருகங்களும் கண்டு உணர்கின்றன. அது வஞ்சகமான அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தம்பி லட்சுமணன் ஆராய்ந்து முடிவெடுக்கிறான். தன்னை விட வயதில் குறைவான தம்பிக்கு தெரிந்த உண்மை வயதில் மூத்த அண்ணனுக்கு ஏன் தெரியாமல் போயிற்று? அண்ணன் ஆராயவில்லை. அல்லது காதல் அவன் கண்ணை மறைத்து விட்டது. சீதை கேட்டாள் என்றவுடன் எப்படியாவது மானை பிடித்து சீதைக்கு தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ராமனுக்கு தோன்றிவிட்டது. சரி, ராமன் கட்டளை இடுகிறான், சீதையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள், நான் சென்று அந்த மானை பிடித்து வருகிறேன். அது மானாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாமல் நீ சொன்னபடி அது ஒருவேளை வஞ்சக அரக்கனாக இருந்தால் நல்லது, அம்பு போட்டு அந்த அரக்கனை நான் கொன்று விடுகிறேன், அவ்வளவுதானே. எப்படியும் நான் மானின் பின்னால் செல்கிறேன் என்று ராமன் பின்தொடர்கிறான். பிறகு நடக்கிற சம்பவங்கள் உண்மையை ஆராயாததால் விளைந்த துயரங்கள். சீதைக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த குரல் எழுகிறது மானிடமிருந்து, சீதா லக்ஷ்மணா என்று அந்த மான் குரல் கொடுக்கிறது. ராமனை போன்ற குரலில் அது கதறுகிறது. அதை கேட்டு லக்ஷ்மணன் சொல்கிறான், நிச்சயமாக இது அரக்கன் குரல் தானே தவிர ராமனுடைய குரலாக இருக்க முடியாது அண்ணி, கவலைப்பட வேண்டாம் என்று லக்ஷ்மணன் சொல்கிறான். சீதை லக்ஷ்மணனை நம்பி இருக்க வேண்டும் இல்லையா? சீதை லக்ஷ்மணனுடைய அறிவுக்கு, புத்திசாலித்தனத்திற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லது சீதை மேல் லக்ஷ்மணன் எவ்வளவு உயர்ந்த பக்தி வைத்திருந்தான். பின்னாளில் கிஷ்கிந்தையில் சீதையினுடைய அணிகலன்களை குரங்குகள் காண்பிக்கிற போது சீதையினுடைய கொலுசை மட்டும்தான் லக்ஷ்மணன் பார்க்கிறான், மற்ற அணிகலன்களை பற்றி தனக்கு தெரியாது என்கிறான்.
அந்த அளவு அண்ணியின் காலடியை மட்டுமே பார்த்த ஒரு மைத்துனன். அந்த மைத்துனனிடம் சீதை ஆராயாமல், உண்மையை தெரிந்து கொள்ளாமல் என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறாள். ராமனை தேடிப்போ, என் கணவரை தேடிப்போ, அவரை காப்பாற்று என்று நான் சொல்கிறேன், இன்னும் போகாமல் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாயே நீ, அப்படியானால் என்ன அர்த்தம்? கணவன் இல்லாத நேரம் பார்த்து என்னை அனுபவிப்பதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயா என்று தனக்கு மகனே போன்ற அந்த மைத்துனனிடம் சீதை கேட்டாள் என்கிறது ராமாயணம். இது எவ்வளவு தூரம் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். அந்த மைத்துனுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும். சீதை ஆராயாமல் எடுத்த அந்த முடிவு, அதனால் விளைந்த நாவடக்கமில்லாத பேச்சு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. சீதைக்கு வந்த துன்பமெல்லாம் லக்ஷ்மணனை பற்றி அப்படி பேசியதால் விளைந்த துன்பங்கள். சீதை அக்னி பிரவேசம் செய்கிறாள். பின்னாளில் அவள் கற்பை சந்தேகித்து அக்னி பிரவேசம் செய்ய சொல்லவில்லை ராமன் என்று எழுதுகிறார் ஆசா ஞானசம்பந்தம். சீதையினுடைய மனதில் தன் மகனே போன்ற மைத்துனனிடம் உண்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் தவறுதலாக பேசிவிட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சி இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவள் விடுபட வேண்டும் என்பதற்காகவே நெருப்பில் குதிக்கச் சொன்னான் ராமன் என்கிறார் ஆசா ஞானசம்பந்தம். ஆக சீதை ஆராயாமல் அப்படி சொன்னாள், உண்மையை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. சரி, லக்ஷ்மணன் என்ன செய்தான்? அண்ணி அப்படி சொன்னாலும் அண்ணி அண்ணனுக்கு ஆபத்து என்கிற அந்த சோகத்தில் சொல்கிற புலம்பல் தானே தவிர உண்மையில் அண்ணி அப்படி கருதவில்லை. அண்ணியை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது, அண்ணன் நமக்கிட்ட கட்டளை இருக்கிறது, அண்ணியை தொடர்ந்து பாதுகாப்போம் என்றல்லவா அவன் முடிவு செய்திருக்க வேண்டும். ஒரு கோடு கிழித்தான், இந்த கோட்டை தாண்டி வராதே என்று அண்ணியிடம் சொன்னான். எல்லாம் சரி, அண்ணியிடம் நான் போய் ராமனுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்து வருகிறேன் என்று போக்கு காட்டிவிட்டு அப்படி போகாமல் மறைந்திருந்து அண்ணியை கண்காணித்திருக்கலாம் அல்லவா? அப்பொழுது ராவணன் வந்தால் ராவணனுடன் போரிட்டு ராவணனை அழித்திருக்கலாம் அல்லவா? அப்படி செய்யாமல் இவன் ஏன் குடுகுடுவென்று அண்ணி சொன்னாள் என்பதற்காக அண்ணனை தேடி போனான். அவன் ஆராயவில்லை. அவனுக்கு முற்றிலுமாக தெரியும், முழுவதுமாக அவன் ராமனை நம்புகிறான். வீராதி வீரனான ராமனை அந்த மான் ஒன்றும் செய்திருக்காது, இது ஏதோ மோசடி வேலை என்று லக்ஷ்மணனுக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி நன்றாக தெரிகிற போது உண்மையை தொடர்ந்து ஆராய்ந்து அண்ணிக்கு ஆபத்து வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று லக்ஷ்மணன் முடிவு செய்து அந்த இடத்திலேயே தங்கியிருந்திருக்க வேண்டும். உண்மையை ஆராயாத காரணத்தால் லக்ஷ்மணன் ராமனை தேடி ஓடுவதை பார்க்கிறோம். சரி, ராமன் சரியாக நடந்து கொண்டானா? அந்த சந்தர்ப்பத்தில் ராமன் உண்மையை ஆராய்ந்திருக்க வேண்டும். வஞ்சக மானின் மேல் இவன் அம்பு போட்டதும் இந்த வஞ்சகமான மான் இவனை போன்ற குரலில் சீதா லக்ஷ்மணா என்று குரல் எழுப்புகிறது. உரத்த ஒலியில் அது குரல் கொடுக்கிறது. அந்த குரல் சீதையும் லக்ஷ்மணனையும் எட்டியிருக்கும். அதை ராமன் நினைத்து பார்க்கிறான். அப்படி எட்டுகிற போது தன்னை போன்ற தன்னுடையதை போன்ற குரலில் அந்த வஞ்சகமான் கத்தியதால் தனக்கு ஏதோ ஆபத்து என்று சீதையும் லக்ஷ்மணனும் நினைத்து கொள்வார்கள் என்பதும் ராமனுக்கு தெரிந்திருக்கிறது. இதெல்லாம் தெரிந்திருக்கிற போது ராமன் அந்த உண்மையை ஆராய்ந்து ஒரே ஒரு செயலை செய்திருக்கலாமே. அந்த மான் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியுமா என்ன? அந்த இடத்திலிருந்தே ராமபிரானே, சீதா லக்ஷ்மணா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, இது மானின் சூழ்ச்சி, இந்த குரல் நம்பாதீர்கள், இப்போது நான் பேசுகிற இதுதான் என்னுடைய உண்மையான குரல் என்று ராமன் குரல் கொடுத்திருக்கலாமே. அப்படி ராமன் குரல் கொடுக்காமல் பதற்றத்தில் உண்மையை ஆராய்ந்து சரியான முடிவெடுக்காமல் ஆசிரமத்தை நோக்கி குடிலை நோக்கி ஓடி வருகிறான். அப்படி ஓடி வந்த நேரத்தில் அவன் குரல் கொடுத்து கொண்டே ஓடி வந்திருந்தால் ராமனுடைய குரல் சீதையினுடைய செவியில் எட்டி இருக்கும், சீதையினுடைய மனப்போக்கே மாறியிருக்கும், ராவணனுடைய வருகைக்கான தேவையே நேர்ந்திருக்காது. ஆனால் சீதை சரியாக ஆராய்ந்து உண்மையை தெளியாததால் இந்த மானின் மேல் ஆசைப்பட்டாள். தம்பியான லக்ஷ்மணன் ஆராய்ந்து அந்த மான் மஞ்சகமான் என்ற உண்மையை தெரிந்தும் கூட ராமன் சரியாக ஆராயவில்லை. அதனால் சீதையின் சொல்படி மானின் பின்னே போனான். சீதை அவ்வளவு காலம் தன் மைத்துனனுடன் பழகி இருக்கிற சீதை லக்ஷ்மணனை பற்றி உண்மையை ஆராயவில்லை, வார்த்தைகளை தடுமாறி விட்டு விட்டாள். ஆகையால் அவள் சொன்ன வார்த்தைகளால் லக்ஷ்மணன் மனம் பாதிக்கப்பட்டது. லக்ஷ்மணன் சரியாக ஆராயவில்லை, ஆராய்ந்திருந்தால் அவன் சீதையை பாதுகாத்திருப்பான். அவன் ராமனை தேடி ஓடினான். ராமனும் உண்மையை ஆராய்ந்து மானைப் போலவே தான் ஒரு குரல் கொடுத்திருந்தால் எந்த சம்பவமும் நேர்ந்திருக்காது. எனவே ஒரு சூழலில் துயரங்கள் அடுக்கடுக்காக நேர்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த சூழலினுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை ஆராய்ந்து தெளிவது. இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கிறார்கள், சில நேரம் படிக்காமல் கூட இருந்து விடுகிறார்கள். தேர்வு இன்னும் 10 நாளில் வருகிறது, தேர்வு 10 நாளில் இருக்கிறது என்கிற உண்மை அவர்களுக்கு தெரிகிறது. அப்பொழுது ஆராய்ந்து அந்த 10 நாட்களிலாவது உரிய பாடத்தை படிக்க வேண்டும்
என்கிற முடிவெடுத்து பதற்றத்தை நீக்கி படித்தால் அந்த 10 நாள் படிப்பின் மூலம் கூட அதிக மதிப்பெண்ணை பெற்றுவிட முடியும். ஆனால் உண்மையை நினைக்கிறார்களே தவிர அதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்காமல் காலம் மிக குறைவாக இருக்கிறது என்கிற பதற்றத்திலேயே அந்த 10 நாட்களிலும் படிக்காமல் கழிக்கிறார்கள். ஆகையால் தான் தேர்வில் தோல்வி நேர்கிறது. எனவே நம் வாழ்வில் எந்த சூழல் வந்தாலும் அந்த சூழலில் பாதிக்கப்படாமல் சூழலுக்கு வெளியே நின்று கொண்டு அந்த சூழலின் உண்மை என்ன என்று ஆராய்ந்து கண்டறிந்து அந்த உண்மைக்கு தக நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆன்மீகம். ராமாயணம் என்கிற இதிகாசம் அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய திருக்குறள் போன்ற மெய்ஞான நூல்களும் அவற்றைத்தான் பேசுகின்றன. ஆன்மீகம் என்பது ஒரு வகையான விஞ்ஞானம்தான். அது மெய்ஞானம் சார்ந்த விஞ்ஞானம். கடவுள் நம்பிக்கை என்பதும் கூட விஞ்ஞானம்தான். அது உளவியல் சார்ந்த விஞ்ஞானம். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று ஒருவன் தீவிரமாக நம்புகிற போது கடவுள் காப்பாற்றுகிறாரா என்பது இரண்டாம் பட்சம். கடவுள் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை அவனை காப்பாற்றுகிறது. பதற்றம் வராமல், இரத்த அழுத்தம் வராமல், அவன் உடலில் எந்த வகையான ஒரு மாறுபாடும் நேராமல் அமைதியான மனநிலையில் இருக்குமாறு கடவுள் நம்பிக்கை அவனுக்கு அறிவுறுத்துகிறது. அதனால்தான் மகாத்மா காந்தி சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அப்படி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னாலே நீங்கள் நாத்திகர் என்பதுதான் பொருள். உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கவலைப்பட மாட்டார். கவலைப்படுவதே நாத்திகத்தின் அடையாளம்தான். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் மனதில் கவலையே தோன்றக்கூடாது அல்லவா என்று காந்தி கேட்கிறார். நம்முடைய ஆன்மீகம் நமது வாழ்வில் நேர்கிற எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய உண்மை என்ன என்று ஆராய்ந்து அந்த உண்மைக்கு தக நம்மை முடிவெடுக்க சொல்கிறது. நமது உலகியலிலும் நாம் வெற்றி பெற வழிகாட்டுவது தான் நமது ஆன்மீகமே தவிர உலகியலை துறந்து முக்தியை மட்டும் அடைவது என்பது நமது ஆன்மீக மரபு அல்ல. முக்தியே தரக்கூடியது ஆன்மீகம் என்று சொன்னால் கட்டாயம் உலகியல் வெற்றியும் நம்முடைய ஆன்மீகம் அருளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தி என்று பார்த்தோம். மேலும் ஒரு செய்தியோடு வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம புது காலை நிகழ்ச்சியில நியூஸ் பேப்பர் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான டாபிக்ஸோட செக்மெண்ட்ஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் அலெக்ஸ் அண்ட் அமிர்தா ஃப்ரம் புது காலை. Bye. Bye.